ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காலையில் முடிச்சுட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வீட்டுக்கு. சீக்கிரமாக 8:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஒரே தலைவலிங்க. இன்றைக்கி காலையில் சமோசா போட்டேன்னு சொன்னேன்லங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டோம். கடைசியாக 3 இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்தான். அவனுக்கு வந்து சரி சின்ன பையன் லாஸ்ட்டாக தானேன்ட்டு 10 ரூபாய்க்கு 3 கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். சின்ன பிள்ளைங்க வேஸ்ட்டாக இருந்தால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பானிபூரி இன்றைக்கி சேல்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. அந்த மாதிரி இன்னொரு சொல்கிற விரும்புங்க, ஏங்க கஷ்டம் நம்ம உழைக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. நம்ம வேலையை நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம அதை மீறி வந்து ரோட்டில் வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறத பார்த்தா அவங்கள பார்த்தா ஏன் அவங்க நக்கல் பண்ணுறாங்க, நயாண்டி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன் அவங்க வந்து அந்த நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு எனக்கு அதுவும் புரியலை. நம்ம வந்து யாரையும் கெடுக்கலை, கெட்ட புத்திக்கு போகல, பொய் சொல்லலை. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது வந்து அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு நக்கல், நையாண்டி நமக்கு வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் எனக்கு அவங்கள பார்த்து நான் அவங்க சொல்கிறத பார்த்து கவலையே படலைங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை வந்து அந்த மாதிரி பேசி நக்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம வந்து முன்னாடி போகிறதுக்காண்டி நமக்கு நமக்கு தைரியமும் வரும். அந்த மாதிரி ஆள் கண்டிப்பாக தேவைங்க. நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் ஒரு எதிரி இருக்கணும், அவனும் நல்லா வரணும். அவன் நல்லா இருந்தால் தான் நம்ம கூட அவங்களோட சண்டை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் பண்ணுற ஆள்லாம் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரிங்க. என்னை அவன் பேசிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னை பேசிகிட்டே இருக்கணும், என்னை எந்த நேரம் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரிலாம் கர்வம் கட்டிக்கிட்டே இருக்கணும் என்னைய. அப்போ தான் எனக்கு ஒரு உற்சாகம் வரும். அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னு அவங்கள பேசி கவலையே பட மாட்டேன். உண்மையிலே நிஜமாக என் மனசார சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் என்னை திட்ட ஆள் இருந்தால் தான் எனக்கு அப்படியே உற்சாகம் கூட ஒரு இன்னும் கொஞ்சம் பண்ணலாமோ, இதோட என்ன நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமோ, அதே மாதிரி தாங்க பர்ஃபார்மன்ஸும் பண்ணினேன் அன்றைக்கி. ஏன் கேட்குறீங்க? அதை பார்க்க பார்வை நான் வேணுக்கு என்ன பண்ணி தெரியுமா, ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி 2 பக்கம் மஞ்சத்தூள் இது குங்குமத்தின் தடவி 2 பக்கம் வச்சு ஒரு சுற்றி வச்சு விட்டுட்டு ஒரு ஊதுவத்தியை காட்டி, அதையும் ஒரு ஊதுவத்தியை என் பானிபூரி டேபிளில் ஒரு ஊதுவத்தியை காட்டிட்டு அப்புறம் விபூதி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சக்க விபூதி போட்டு ஒரு கோலம் போட்டு தின்னு போட்டு அது சரியான பார்வை. பார்த்து முடித்தோடனே ஆனால் அங்கே வந்து அது பேசிக்கிட்டே போக வேண்டியதாங்க. அடுத்தவங்கள பேசி அதுக்கிட்ட இங்கே ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்கள பேசுகிறதான் பொழப்பே அந்த ஆளுக்கு. அது மாதிரி நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த நாய் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்துச்சுன்னா பேசிகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் கவலையே பண்ணல. என்னென்னு தெரியலைங்க, கண்டிஸ்டியான்னு தெரியல. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது மைங்கில். அது மாதிரி ஒரே இதாக இருந்துச்சு. வந்தோடனே சூடத்தை பற்ற வச்சு மிச்சத்தில் பற்ற வச்சது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க.